கடகராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் கிரகத்தால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவானது உங்களுக்கு எளிமையான விளக்கங்களுடன் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவங்க எதிரியை கூட மன்னிக்கும் ஒரு மனம் படைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தாங்க. பெருந்தன்மையானவர்கள், எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள், எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பெரிய துன்பமோ பெரிய கஷ்டமோ வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. என்னால் எந்த கஷ்டமும் யாருக்கும் வரக்கூடாது, இந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காகவே இவங்களுக்கு ஆண்டவன் அனுகிரகம் எப்பொழுதும் இருக்குங்க. ஆனால் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் பல நாட்களாகவே எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கான வெற்றி, எனக்கான வேலை, எனக்கான செயலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது நாள் வரையிலும் அதற்கான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம். கிட்ட வரா மாதிரி இருக்கும். இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்தாலும் சில நேரங்களில் அது நழுவி போயிருக்கும். நிறைய தோல்வி, நிறைய அவமானம், வாழ்க்கையில் கொஞ்சம் விரக்தி நிலையை கூட போயிருப்பீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத பல இடங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதையெல்லாம் மாறி இந்த காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். எது நினைத்தாலும் தோல்வி தோல்வின்னு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அந்த இடத்துல எத்தனையோ இடங்களில் உங்களோட காரியங்கள் அத்தனையும் கஷ்டமாக போயிருக்கும். அதனால் பல இடங்களில் அவமானப்பட்டிருப்பீங்க. ஒரு தோல்வின்றது உங்களுக்கு மட்டும்தான், அந்த வழியே பெரிய வழி. இதில் வேற மற்றவங்களும் உங்களுக்கு வழிகளை கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏளனம் பேசுறது, தேவையில்லாமல் உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கிறது, எத்தனையோ விதங்களில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, கொடுமைலாம் பண்ணியிருப்பாங்க. உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் பார்த்துக்கிறதுல அவ்வளோ கவனமாக கூட இருந்திருப்பாங்க. எங்கே போனீங்கன்னா முன்னேறிடுவீங்களோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. ஆனால் அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் இன்னைய வரைக்கும் உங்கள் வாழ்வாதாரத்தை அப்படியே அதை கொண்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சமாளிப்பு இருக்குது. சமாளித்து நெளிஞ்சி வரா மாதிரியான ஒரு அமைப்பை தான் இது நாள் வரைக்கும் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. இதில் உறவுகளாக இருக்கக்கூடிய பல பேர் கடகராசிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனையோ இடங்களில் இவங்க பேரில் இருக்க பொறாமையில் இவங்க ஒரு அடி கூட நகரவே கூடாது, முன்னேறவே கூடாதுன்னு அவ்வளோ தூரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசு மட்டும் எப்பயும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு குறிக்கோளுக்கு ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்க. எத்தனையோ பேர் அவமானப்படுத்திட்டாங்க, ஆனால் அவங்கள நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, ஆனால் அவங்க முன்னாடி நான் ஜெயிக்கணும், அது மட்டும்தாங்க எனக்கு ஒரே லட்சியம். அவங்க முன்னாடி வாழ்ந்துட்டாலே போதுங்க, அவங்களாம் காணா போயிடுவாங்கன்னு உங்களுக்கு அந்த தெளிவு இருக்குது. ஆனால் அந்த வாழ்வதற்கான ஒரு ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அது இந்த காலகட்டம் தாங்க உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்குது. கடகராசியை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பான இதில் எப்பொழுதும் உங்களுக்கு உற்சாகத்தை ஒரு நேரம் கொடுத்தாலும் ஒரு நேரம் உங்களுக்கு மனக்கவலையும் மன சங்கடத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எந்த நேரமாக இருக்கும்னு தெரியாது. ஒரு நாள் பொழுது இருக்குது, வெடிகாலம்பரை பார்த்தீங்கன்னா வெடிகாலம்பரைலேருந்து ஒரு மத்தியானம் முடிய உங்களுக்கு மனசு உற்சாகமாக உங்களுக்கு வேலையில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு மேற்பட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சோர்வு ஏற்படும். மனசுக்குள்ளே பழைய நினைவுகள், பழைய சிந்தனைகள், யாரோ ஏதோ ஒன்று சொன்னது, எந்த இடத்துலையாவது ஏமாந்துருக்கிறது, இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தியிருக்கும், அது எல்லாத்தையும் ஞாபகத்திற்கு கொண்டு வரும் பொழுதாக இருக்கும். அதனால தான் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது அவங்களால நிலையான அமைப்பில் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாத காரணம் இதுவும் ஒன்று. ஒரே மாதிரி இருக்க முடியல, உங்களால் இருக்கவும் முடியாது, இருக்க விட மாட்டார். சந்திர பகவான் உங்களை அப்படியே தான் அலக்கழிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இயல்பான ஒன்று தான். இருந்தாலும் உங்கள் இயல்பு இது, அது மற்றவங்களுக்கு புரியாது. ஒரு நேரம் நல்லா இருக்காங்கப்பா, ஒரு நேரம் டக்குன்னு திட்டுறாங்க, அது குடும்பத்திலலாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா குடும்பத்தில் நீங்கள் ஒரு நேரம் சந்தோஷமாக பேசுவீங்க, அமைதியாக இருப்பீங்க, ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் ஒரு நேரம் எதுவோ ஒரு காரணம் இல்லாமல் சில நேரங்களில் கோபம் வரும், வாக்குவாதம் வரும், தேவையில்லாமல் ஈகோலாம் வரும், மனசுக்குள்ளே ஒரு ஈகோலாம் ஏற்படும். இதையெல்லாம் கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன். இதே பெண் கடகராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகம்தாங்க. காரணம் இல்லாமல் ஒரு நேரம் நல்லா இருக்காமல் இருக்கும், ஒரு நேரம் பார்த்தா கோபுற மாதிரி இருக்கிறது பொதுவாக. இருந்தாலும் பெண் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருப்பாங்க கடகராசிலன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு 2 வாட்டினா அழுவ ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு எரிச்சல் அடைஞ்சு
டக்கு டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு அழுவ ஆரம்பிப்பாங்க. இது வந்து இவங்களுக்கு இயல்பாகவே மாறி இருக்கும். இது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த நேரம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சில நேரங்களில் ஸ்தம்பிச்சு போய் அழுவ ஆரம்பிக்கிறது தான் இது. அதையெல்லாம் பெண் கடகராசிக்காரர்கள் இயல்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் கண்ணை தொடச்சிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அது நமக்கு புரியாது. இப்போ தான்ப்பா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அழுதாங்க, சண்டை போட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்க, இப்போ பார்த்தா சிரிக்கிறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, நமக்கு வந்து அந்த அளவுக்கு அரவணைப்போடு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படும். ஆனால் அது இவங்களோட இயற்கையான சுபாவம் இதெல்லாம். இப்படிப்பட்ட கடகராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, உங்களுக்கான கால நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கான காலம் வருமானம் வரும். ஃபஸ்ட்டு வருமானம் இல்லாமல் தவிச்சு ஸ்தம்பிச்சு போனவங்க கூட இப்போ வருமானம் வரும் பொழுது, உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொழுது புதிய எண்ணங்கள் ஏற்படும். எதையாவது செய்யணும், நம்மளும் எல்லா விதத்திலும் ஜெயிக்கிறதுக்கான வழிவகையை தேடிக்கணுங்கிற எண்ணம் வரும். மன தைரியம் ஏற்படும். ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே இதனால் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டமாக இருக்குது. யாரையும் இனிமேல் நம்பி செயல்படவே மாட்டீங்க, நீங்களே ஈடுபட மாட்டீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்பி ஏமாந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம நம்புறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு மற்றவர்களுடன் பேசும்பொழுது கூட கவனமாக பேசுவீங்க. நீங்களே உங்களுக்கு உரிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இனிமேல் நம்பி ஏமாந்துற அளவுக்கு இருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கான புரிதல் இருக்கும். அதே போல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. உண்மையை உணர்ந்து செயல்படுவீங்க. இந்த நேரம் எப்படி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, எதை மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக எண்ணத்தோடு இருக்கும். அதே போல் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் தீருங்க. மன சங்கடங்கள் தீர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு எண்ணம் கேள்விக்குறியாகவே இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கான வெற்றி எளிமையாக தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கான நல்ல காலங்கள் உண்டாகுது அப்படின்னாலே அது உணர ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும். இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறீங்க, எனக்கான நன்மைகள் என்னை தேடி வருது அப்படிங்கிறது ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால நேரமானது உங்கள் முயற்சியானது 60-65% வெற்றிக்கான காலகட்டம் தாங்க. இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் போதும். இது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஏன்னா வேகமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வேகமாக செயல்படும் அளவிற்கு 65% வேகமாக கிடைச்சிரும். அந்த ஒரு 35% வந்து கிடைக்காதுன்னு இல்லைங்க, அது கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவாக வரும், அவ்வளோதான். அதனால் ஒரு முயற்சியை முழுமையாக பண்ணுங்க. அதே போல் குடும்பத்தாரிடம் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட நீங்கள் ஆரம்பித்தா போதுங்க. குடும்பத்துலேயும் சில நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பாதிப்பு ஏற்கனவே இருந்ததுனால யாரையுமே உங்களால் எளிமையாக நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை நல்லபடியாக மேலோங்கி கொண்டு போகிறதுக்கான வாழ்க்கை ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுடைய ரகசியம் பர்சனல் விஷயங்களை வெளியே பேசுகிறத முதல் நிறுத்திடுங்க. தேவையில்லாமல் பலவற்றை வந்து வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஒரு சில விஷயங்களை நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்து பாருங்கள், நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ வெளியே தெரியட்டும், நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நான் வெளியே சொன்னாதாங்க எனக்கு டென்ஷனே குறையுன்ட்டு எதையாவது சொல்லி வச்சுருவாங்க. அது கடைசியில் அது வந்து வேறு வித சில பிரச்சனைகளை சொல்வதாக ஆகிடும். அதனால் முடிந்த வரையிலும் உங்களோட ரகசியம் அது எதுவாக இருந்தாலும் அந்த ரகசியத்தை காத்து கொள்வதற்கு தயாராகிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரி, பண வரவாக இருந்தாலும் சரி, உடல் தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு கரெக்டான வழிவகையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேக ஆரோக்கியம்லாம் நல்லா தானே இருக்குன்னு இஷ்டத்துக்கு எதையாவது சாப்பிட்டோம்னா நமக்கு எதாவது வரதான் செய்யும். அதனால் தெரிஞ்சு என்ன செயல்படணும் அது தெரிஞ்சு செஞ்சாலே போதும். தொழில் வளர்ச்சியானது உங்களுக்கு அற்புதத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. தொழில் நல்லா இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் அதற்கான முழு பலனை அனுபவிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ வேலை தரக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, தொழிலாளர்கிட்ட கரெக்டாக வேலை வாய்க்கணும். சண்டை போட்டாலாம் வேலைக்கே ஆகாதுங்க. நிதானமாக எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுன்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனத்தோடு அப்படி வேலை வாங்கிட்டிங்கன்னா நல்லபடியாக முழு முயற்சியோடு வேலை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை நானே அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறேன்னா அந்த இடத்துல வந்து மேல் அதிகாரிகளிடம் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வேறு வழி கிடையாது. அந்த இடத்த
ஒன்று கடந்துருங்க, இல்லை வெளியே வந்துருங்க, இல்லையா அமைதியாக அந்த இடத்த செயல்படுத்துருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் இருந்தாலே பெரிய பிரச்சனைகள் வராது. உடல் ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆனால் மீதி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிது. அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் கூட பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். ஏன்டா சண்டை போட்டோன்ற அளவுக்கு இருக்கும். தேவையில்லாமல் சண்டை போட்டோம், 2 பேருமே நல்லவங்க தான், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஈகோலாம் வெளியே போயிடும். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் சின்ன சின்னதாக அந்த ஈகோ உங்களோட ராசிநாதன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு தெளிவையும் கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். அதே போல் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் மாறிடும். அவங்களே நல்லபடியாக போயிட்டு அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்க, ஆசீர்வாதம், அவங்களோட பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டீங்கனாலே போதுங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆரம்ப கட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது காலமானது உங்களை அதுவே வழி நடத்தி சென்றுடும். நீங்கள் பிளான்லாம் எதுவும் போட வேணாம். இந்த காலம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணணுமோ அதை உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஆலோசனை பண்ணி உங்களை நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பை இந்த காலமானது ஏற்படுத்தி கொடுத்துரும். கடகராசியின் வாழ்க்கையில் இப்பொழுது மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் மறந்த மாதிரியோ இல்லை ஞாபகம் இல்லாத மாதிரியோ இல்லை என்ன தான் படித்தாலும் அது மனதில் நிற்காத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எப்பயோ படித்ததெல்லாம் கூட இப்போ ஞாபகம் வர மாதிரி இருக்கும். என்றைக்கோ எங்கேயோ படித்ததுங்க அப்படின்னுவாங்க. அது கூட உங்களுக்கு நல்லபடியாக அமைப்பில் ஞாபகம் வந்துடும். மறுநாள் கேட்டால் கூட ரெடியாக சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படுவதற்கான காலகட்டம் இது. அதே போல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு விஐபிங்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அவங்களோட அறிமுகம் இருந்தால் உங்களுக்கான வாழ்வாதாரம் மாறும். இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துருப்பீங்க. அவங்களோட அறிமுகம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். எதையெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணி எனக்கு இது கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது. அதே போல் தொழில் நான் புதுசாக தொடங்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக பண்ணலாம். என்ன ஒன்று, பொருளாதார ரீதியாக நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் இறங்குங்க. ஏன்னா செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவினம் ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு கணக்கு போட்டு நீங்கள் ஆரம்பித்தாலும் அது இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ரா போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் இருந்தால் இந்த புதிய தொழில் முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அதே போல் கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இப்போ கடன் அதிகமாக இருக்குது, எப்படி அடைக்க போகிறோன்னே தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட கடன் தொல்லையிலிருந்து வெளிப்படுவதற்கான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த காலம் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் குடும்ப உறவுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவனாக இருக்கக்கூடியவர், மனைவி, தாய், தந்தை, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. தைரியமாக இருக்க வேண்டிய காலமாக உங்களுக்கு அவங்களாம் பக்கபலமாக இருந்தாலே ஜெயிச்சிட்டிங்கன்னு தாங்க அர்த்தம். ஏன்னா வீட்டில் இந்த இடத்துல குறிப்பிட்ட ஆட்களிடம் நமக்கு சப்போர்ட் கிடைச்சாலே நம்ம வெளியே ஜெயிச்சிருவோன்னு அர்த்தம். இங்கே பிரச்சனைனாலே நீங்கள் என்ன தான் வெளியே போய் போராடினாலும் உங்களுக்கான உரியது கிடைக்காது. அது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லோருடனும் அனுசரித்து போவாங்க. ஒரு சமயம் கோச்சிக்கிட்டாலும் ஒரு சமயம் என்ன பண்ணும் கடகராசின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைப்பாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அரவணைச்சு மற்றவர்களிடத்தை காட்டிலும் குடும்பத்தினிடம் அதிகமான அன்பு, பாசம், பொறுப்போடு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இங்கே நாம் ஜெயிச்சாதான் வெளியே ஜெயிக்க முடியுங்கிற புரிதல் கடகராசிக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி இப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பொழுது பலம் மிக்கவர்களாக மாறுறீங்கன்னு அர்த்தம். வலிமையானவர்களாக ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த காலமானது பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம்தாங்க இது. அதே போல் கேஸ் நடந்துகிட்ருக்குங்க, குடும்பத்தில் பிரச்சனை இல்லை உறவுகளுக்கிடையே கேஸ் நடந்துகிட்ருக்குன்னா அதெல்லாம் ஜெயிப்பதற்கான காலகட்டம் இது தாங்க. உண்மையாலும் உங்களுக்கு உறுதியை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த கேஸு, அந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் இப்போ திருமணம் யோகம் உண்டாகக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும். நிறைய திருமணமாகி வருடங்கள் ஆயிடுச்சுங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், முயற்சி பண்ணுறோம், ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைப்பான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மனதில் உங்களுக்கு இனிமையை தரக்கூடிய காலகட்டம். மன சங்கடத்தோடையே இருந்த நீங்கள் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் மன அமைதியும் மன சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால
இதை நீங்கள் தெளிவாகவே எடுத்துகிட்டு போவீங்க. உங்களுக்கே இது தெரியக்கூடிய காலமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம சந்தோஷமாக இருக்கோம், சந்தோஷத்துலேயே இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறோன்ற எண்ணமெல்லாம் பல கடகராசிக்கு ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு தற்பொழுது எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல ஒரு செயல்பாட்டிற்கு வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கக்கூடிய அமைப்பை இறைவன் அருளால் இந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அமைப்பாக அமையுதுங்க.